சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம இன்றைக்கி ஸ்கொயர் பேஸ் பண்ண கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கொயர் பேஸ் பண்ண கொஷின் வந்து போத் ஃபேஸிங் அவுட் சைட் அண்ட் இன்சைட் ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ABCDEFG அண்ட் H சிட்டிங் இன் ஏ ஸ்கொயர் டேபிள். ஒரு 8 பர்சன் வந்து ஸ்கொயர் டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க. 4 பர்சன் சிட்டிங் இன் ஏ கார்னர். 4 பர்சன் கார்னரில் உட்காந்துட்ருக்காங்க. அதர்ஸ் வந்து மிடில் ஆஃப் த டேபிள். அதர் 4 பர்சன் வந்து மிடில் ஆஃப் த டேபிள் உட்காந்துட்ருக்காங்க. டோட்டலாக 8 மெம்பர்ஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஹூ சிட்ஸ் கார்னர் ஃபேஸிங் அவுட் சைட். கார்னரில் யார் உட்காந்துட்ருக்காங்களோ அவங்க அவுட் சைட் பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கார்னரில் இந்த 4 மெம்பர்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க எல்லாமே அவுட் சைட் பார்த்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதர் ஃபேஸிங் இன்சைட். கார்னரை தவிர்த்து யார் உட்காந்துட்ருக்காங்களோ, அதாவது மிடில் உட்காந்துட்ருக்கவங்க ஃபேஸிங் இன்சைட். H sits second left of C and one of the corner. H வந்து Cக்கு செகண்ட் லெஃப்டில் இருக்குது அண்ட் H வந்து கார்னரில் உட்காந்துட்ருக்கு. சரியா? இப்போ H வந்து நான் இந்த கார்னர் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அண்ட் C நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். சியோடைய லெஃப்ட் சைடு இது தான். அப்போ கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட். அப்போது சியோடைய செகண்ட் லெஃப்டில் நம்ம H ப்ளேஸ் பண்ணியாச்சு. சரியா? கார்னர் வந்து ஃபேஸிங் அவுட் சைடு. ஸோ நாம் இங்கே உட்காந்துட்டு இந்த டைரெக்ஷனை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்டு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் எந்த சைடு இருக்கோ அதுதான் நம்மளோட லெஃப்ட் சைடு அண்டு ரைட் எதுவோ அதுதான் இதுலேயும் ரைட். ஓகேவா? அதுவே நீங்கள் ஃபேஸிங் இன்சைடு உள்ளே பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இருந்து உள்ளே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லெஃப்ட் சைடு இதுவாக இருக்கும் அண்டு உங்களுக்கு ரைட் சைடு இதுவாக இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த பிளேஸில் உட்காந்துட்றவங்களுக்கு லெஃப்ட் சைடு இது தான், ரைட் சைடு இது தான். ஓகேவா? E சிட்ஸ் ஆப்போசிட் டு H. E வந்து Hக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்கு. அப்போ கண்டிப்பாக E இங்கே தான் வைக்க முடியும். A அண்டு B ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ். A அண்டு B ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், நான் இங்கேவும் ஏபின்னு வைக்கலாம். ஓகேவா? அண்ட் நான் இங்கேவும் எனக்கு ஏபி வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள். A டஸ் நாட் சிட்ஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் C அண்ட் H. A வந்து H அண்டு Cக்கு இமிடியேட் நெய்பராக இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? A வந்து Hக்கு இமிடியேட் நெய்பர் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க அண்டு Cக்கும் இமிடியேட் நெய்பர் இல்லை. அப்போ கண்டிப்பாக A இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். B சிட்ஸ் ஒன் ஆஃப் த மிடில் அண்ட் ஃபேஸஸ் G. B வந்து மிடில் உட்காந்துட்ருக்கு அண்டு Gயை ஃபேஸ் பண்ணியிருக்கு. நல்லா பாருங்கள். நான் B இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக எனக்கு A இங்கே தான் வரணும். ஏன்னா B அண்டு A வந்து இமிடியேட் நெய்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. Gயை நான் இங்கே ஃபேஸ் பண்ணுவேன். சரியா? இப்போது நான் B இங்கே ஃபேஸ் பண்ணாலும் எனக்கு Bயும் Gயும் ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன் தான் வரும். சரியா? B நான் இங்கே வச்சா ஆப்வியஸாக A நான் அங்கே தான் வைக்க முடியும். பிகாஸ் A அண்ட் B ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ். ஆனால் அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஹூ சிட்ஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் C அண்டு E. இங்கே ஹூங்கிறது Gயை மென்ஷன் பண்ணுது. G வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் C அண்ட் E. Cக்கும் Eக்கும் G இமிடியேட் நெய்பர்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், Cக்கும் Hக்கும் தான் இமிடியேட் நெய்பராக இருக்குது G. அப்போ கண்டிப்பாக தப்பு. G இங்கே வரக்கூடாது. G இங்கே வந்தால் தான் C அண்டு Eக்கு G இமிடியேட் நெய்பராக இருப்பாங்க. அப்போது Bயும் கண்டிப்பாக இங்கே தான் ப்ளேஸ் பண்ணி ஆகணும். அண்டு A இமிடியேட் நெய்பர் ஆஃப் Bன்றதுனால ஏவும் நம்ம கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. D அண்ட் F ஆர் ஃபேஸிங் ஈச் அதர். D அண்ட் Fவும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் F எங்கே வரணும், D எங்கே வரணுங்கிறத அவங்க கொடுக்கல. இப்போது F வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் Hன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நாம் Fஐ இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு Dயை இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனால் அவங்க Dயும் Fவும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா நமக்கு இங்கே F அண்டு D
இந்த மாதிரி தான் நம்ம எஃப் அண்ட் டியை ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேவா?